உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிரச்சனை உங்களுக்கும் ரத்னா மேடத்துக்கும். இதுக்கு நடுவுல நான் ரோட்ல பார்த்து லிஃப்ட் கொடுத்தவன். இங்க பாருங்க, உங்க பிரச்சனை எழுத்துல என்கிட்ட சண்டைக்கு வருது, அது உங்களுக்கும் நல்லது இல்ல, உங்க 2 பேர் உறவுக்கும் நல்லது இல்ல. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா, நான் ரத்னா மேடம் கிட்ட உரிமையோட பேசுறது எல்லாமே நாங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்கிற உரிமையில தான். ஆனா நீங்க அவங்கள மனசார லவ் பண்ண ஒரு மனுஷன். இப்ப வரைக்கும் ரத்னா மேடம் தான் வேணும்னு உங்க மனசு தவிக்குது இல்ல? இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? டீசெண்டா இருந்தா மட்டும் அவன் என்ன மன்னிச்சிருவாளா என்ன? இங்க பாருங்க வங்கி, நிச்சயமா மன்னிப்பாங்க, நம்புங்க. உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க மேல இருக்கிற கோவத்துல உங்க அம்மா கதவை பூட்டிட்டாங்க. உடனே நீங்க சரின்னு விட்டுருவீங்களா? இல்ல இல்ல, திறக்கிற வரைக்கும் தட்டுவீங்கல்ல. அம்புட்டு பொறுமைலாம் எனக்கு கிடையாதுடா, நான் உடைச்சே திறப்பேன்டா. அப்ப எல்லாம் கெட்டுதான் போகும் பிரதர். இங்க பாருங்க, ரத்னாவோட மனசு உங்களோடது. ரத்னா அவங்க மனசை பூட்டி வச்சிருக்காங்க. அதை தட்டி திறக்கிறதா புத்திசாலித்தனம். உடைச்சு திறக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளும் அவங்க மனசுக்குள்ள நீங்க போகவே முடியாது சொல்லிட்டேன். உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு இப்படி அடுத்தவங்களை அடிச்சா ஏதாவது தீர்வு கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. சட்டையை பிடிச்சு சண்டைக்கு வாடன்னு கூப்பிடுறேன், எதிர்த்து சண்டை போட துப்பு இல்லாம வாயாலே வட சொல்றியா? பா. இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், ரத்னா கூட வாழணும்னு நிஜமாவே நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அவங்கள சமாதானப்படுத்துங்க. சந்தேகப்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கை நாசமா தான் போகும். நல்லா யோசிங்க, புரியும்? நான் கிளம்புறேன். இளைய சனியா, எப்படி கொளுத்தி போட்டேன் பத்தியா? நான் சொன்னதை கேட்டு அவன் போய் அந்த ரத்னா கைய பிடிச்சு இழுப்பான், அவ கூப்பாடு போடுவா. அத பார்த்துட்டு அந்த வெறுப்பைய இவனை 4 சாத்து சாத்துவான். அந்த வெறுப்பைய என்கிட்ட சவடால் விட்டான்ல, எங்க குடும்பம் ஒத்துமையான குடும்பம்னு, அது இப்ப கலங்கி கலகலத்து போயிடாதா? ஐயா, அதுக்கு முன்னால உங்க குடும்பம் கலைஞ்சு கலகலத்து போயிடும் போல் இருக்கே. என்னலே சொல்லுது? அங்க பாருங்க. ஐயா, நடக்கிறத பார்த்தா உங்க கையில இருக்கிற ஒத்த பையனும் பறி போயிருவான் போல் இருக்கே. 2வது மருமகளை உங்க பையன் எப்படி ரெடி பண்றாருன்னு பாருங்க. நாசமா போக நீ என்னல பண்ணிட்டு இருக்காங்க? ஐயா, இங்க வந்து 2 பேரும் சிலுக்கு சக்க பண்றீங்க. ஒண்ணு இங்க சட்டல. ஐயா, 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 ஐயா. ஐயோ, ஐயா, ஐயா. என்னது இந்த வாளில விளக்கணிய ஊத்தி வச்சிட்டாளா? இவன் செத்தா சாவட்டும் இந்த வழுக்கு வழுக்குது. கிளை சிவபலா, விழுந்துட்டியா? என்னது காலு பாம்பு மாதிரி நெளியுது. பாடா, எந்த மனுஷன் தான் விழுந்தாரா? கிளை, நான் கூட நீதான் விழுந்துட்டியோன்னு நினைச்சேன். உனக்கு ஒண்ணு இல்லையா சிவபாலா? இங்க கட்டின புருஷன் கீழே விழுந்து தடுமாறிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னதான் வீணா போயிட்டு வந்தா முக்கியமா போயிட்டாரு. இந்த கைய கொஞ்சம் புடியே. கிளை சிவபாலா, அந்த மனுஷனோட புத்தி எனக்கு நல்லா தெரியும். கைய புடிச்சு தூக்க சொல்லிட்டு என்னை இழுத்து இவர் கீழே தள்ளி விட்டுருவாரு. ஏற்கனவே எனக்கு ரொம்ப முதுகு வலியில, நீ போய் தூக்கி விட அவரை. சரி. உடனே அவ கூட புருஷனா வாழ ஆரம்பி.
ராகேஷ், என்ன பண்ற? விடு, விடு. எதுக்கு இப்படி கேவலமா நடந்துக்கிற? விடு, விடு. ஏய், என்னடி ஓவரா சீன் போடுற? மத்தவன் தொட்டாதான் தப்பு. நான் உன் புருஷன், தாலி கட்டினவன். நான் தொட்டா என்னடி தப்பு? ஆ? ஏய், சொன்னா கேளு. இசக்கி, ஏய், சீக்கிரம் வா நீ. ஏய், ஏய், விடு. இதெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது போய் வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. அடச்சி, வந்ததுல இருந்து தேவலாம் பேசுற உனக்கே வெக்கமா இல்ல? வேணாம் பங்காளி, உன்னோட அதுப்பெல்லாம் குடும்பத்துக்குள்ள காமிக்காத. இதுவே இது வீடு இல்லாம இருந்திருந்ததுன்னா வேற மாதிரி நடந்திருப்பேன் நானு. என்னத்தைய கிழிப்ப? ஆ? உன்னோட அதிகாரம் என்கிட்ட செல்லாது. ஆமா, ஏன் பொண்டாட்டிய நான் தொட்டா உனக்கு ஏன் எரியுது? ஆ? மரியாதைய உன்னே சொல்லு. உனக்கு இன்னும் இவ மேல ஒரு கண்ணு இருக்குல்ல? அதனாலதான் ஓம் பொண்டாட்டி வீட்டோட வந்து இருக்கலாம்னு சொன்னப்போ உடனே இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்ட. நீயே பிளான் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கப்போ நான் அவளை தொட்ட உடனே உன்னால தாங்க முடியல. அப்படிதானே? என்ன பொழப்பியாது? மான கெட்ட பொழப்பு. ச்சே! அடிங்கதான், நல்லா அடிங்க. அசிங்கமா பேசினா இந்த வாயை உடைங்க. உன் நொண்ணங்கிட்ட போய் சொல்லி வை, இன்னையில இருந்து இந்த வீட்ல இந்த போலீஸ்காரன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். முதல்ல இவனை வெளியே அனுப்ப சொல்லி வை. மாமா, அக்கா. ஐயோ மாமா, என்ன மாமா நடந்துச்சு? மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒத்துமையா தானே இருந்தீங்க, ரெண்டு பேருக்கும் என்ன மாமா ஆச்சு? வெளிய சொல்ல அருவருப்பா இருக்கடி. நான் ஸ்டேஷன்ல இருந்து இப்பதான் வந்தேன். உள்ள வந்து பார்த்தப்ப அந்த வாதி பையன் நம்ம ரத்னா கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காடி. இந்த நேரத்துலயா? அதுவும் யாரும் இல்லாத இந்த நேரத்துல பாவம் ரத்னா பயந்து போய் எசக்கி எசக்கின்னு கத்திக்கிட்டு கிடந்தா. அட பாவி, நான் வெத்தலை வாங்க போன நேரத்துல இப்படி பண்ணி போட்டானே. நல்ல வேளை நான் வந்தேன், ரத்னா தப்பிச்சா. உடம்பு கூசி போய் நிக்கிறாடி உங்க அக்கா. ஏன்னு கேட்டா தெனாவட்டா அப்படித்தான் செய்வேன். அவன் என் பொண்டாட்டின்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கான். எடுவட்ட பையன். இரு மாமா, நான் விளக்கு மாத்த கொண்டு 4 போட போடுதேன். அப்பதான் இவ அடங்குவா. பொண்டாட்டினா அவ இஷ்டம் இல்லாம கை வைப்பானா? மானம் கெட்டவன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.